ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக கைவினைக் கலைஞர்கள் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் வாகன உற்பத்தித் துறையினர் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டு பலன்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேபாளம் வெற்றி பெற 298 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளமையான கலை பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக கைவினைக் கலைஞர்கள் திகழ்கிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 37வது சூரஜ்குண்ட் சர்வதேச கலைப்பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கலை மற்றும் கைவினைக் கலைஞர்களை பொறுத்தவரை மனிதாபிமான தூதுவர்களாக திகழ்கிறார்கள் என்று அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த கண்காட்சியில் தான்சானியா பங்கேற்றிருப்பதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பும் வெளிப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள குஜராத்தின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் மூலம் அம்மாநிலத்தின் வளமையான கலாச்சாரம் வெளிப்பட்டிருப்பதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். 50 நாடுகளைச் சேர்ந்த கைத்தறி மற்றும் கைவினைக் கலைஞர்கள் தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளனர். வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் நாடு வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் சர்வதேச போக்குவரத்து வாகன கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் வாகன உற்பத்தித் துறை முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கில் ஆட்டோமொபைல் தொழில்துறை அனைத்து வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவாகும் என்றும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக விரிவடைந்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்துள்ளதாக பாராட்டு தெரிவித்த அவர், இந்த துறையில் உள்ளவர்கள் ஒரே நோக்கத்துடன் ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலியை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கார்கள் விற்பனை தொடர்பான அண்மை தகவல் அனைத்து சாதனைகளையும் முறியடித்திருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் கதி சக்தி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த போக்குவரத்து நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வாகன உற்பத்தித் துறைக்கு தமது அரசு மேலும் ஊக்கம் அளித்திருப்பதன் மூலம் போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஒடிசா மாநிலத்தில் மகாநதி நிலக்கரி நிறுவனத்தில் 2145 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். ஒடிசாவின் அங்குல் மாவட்டம் தால்சர் நிலக்கரி சுரங்கத்தில் முதல் இணைப்பு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 335 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 375 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள லஷ்குரா நிலக்கரி ஏற்றும் நடைமுறை திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் 2 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டு பலன்கள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பிரதமரின் ஷ்ரம் யோகி மன்தான் திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் தற்போது அவர்களுக்கு 4500 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். விசா இல்லாமல் பயணம், வெளிநாட்டிற்கு சென்ற பின் விசா பெறுதல் மற்றும் மின்னணு விசா வசதிகளை மேலும் அதிக நாடுகளுடன் மேற்கொள்ள அரசு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், 16 நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இன்றி தற்போது பயணம் செய்யலாம். 40 நாடுகளில் சென்ற பின்னர் விசா பெறவும் 47 நாடுகளுக்கான விசாவை மின்னணு முறையில் பெறும் வசதியும் நடைமுறையில் உள்ளதாக கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை 171 நாடுகளுக்கு மின்னணு விசா வசதிகளை அளித்து வருவதாகவும் திரு முரளிதரன் தெரிவித்தார்.
நாடு முழுவதும் இதுவரை 30 கோடி ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாகல், ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் மொத்தம் உள்ள மக்கள் தொகையில் 40% பேர் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைந்திருப்பதாகவும் 27,742 மருத்துவமனைகள் இந்த திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு பாகல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாடு முழுவதும் அரிசி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிலோ 29 ரூபாய்க்கு பாரத் அரிசியை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் திரு சஞ்சீவ் சோப்ரா, நாஃபெட், கேந்திரியா பந்தர் மற்றும் அனைத்து மின்னணு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் அடுத்த வாரத்தில் பாரத் அரிசி விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் நாடு முழுவதும் உள்ள மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள அரிசி கையிருப்பை தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாசுமதி உள்ளிட்ட அரிசி வகைகளின் இருப்பு குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு மேற்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சராசரி விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்கப்படும் மாநிலங்களில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு சஞ்சீவ் சோப்ரா கூறினார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. திரு ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறையினர் பண மோசடி தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். அவரிடம் மேலும் விசாரணை நடத்த ஏதுவாக 5 நாள் அமலாக்கத்துறை காவலில் அனுப்ப நீதிபதி திரு தினேஷ் ராய் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். பீகார் மாநிலத்தில் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் 12ஆம் தேதி நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்கனவே வரும் 10ஆம் தேதி தொடங்க இருந்த நிலையில் தற்போது வரும் 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை மற்றும் மேலவையின் கூட்டத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வரும் 12ஆம் தேதி உரையாற்றவுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் தமது இலக்கு என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரான் நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் உயிரிழந்தார். முன்னதாக இஸ்ரேல் நாட்டின் பல ஏவுகணைகளை சிரிய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் வெளியாகின. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தொடங்கியதிலிருந்து சிரியா ராணுவத்தை குறிவைத்து இஸ்ரேல் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். சிரியா ராணுவமும் தாக்குதலை முறியடிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 298 ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடி வரும் நேபாளம் சற்றுமுன் வரை 13.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளோயம்ஃபோன்டைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 297 ரன் எடுத்தது. சச்சின் தாஸ் 101 பந்துகளில் 116 ரன்னும் உதய் சாகரன் 100 ரன்னும் எடுத்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 336 ரன் எடுத்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அபாரமாக ஆடி சதம் அடித்து 179 ரன்னுடனும் அஸ்வின் 5 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இன்று டாக்காவில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக கைவினைக் கலைஞர்கள் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் வாகன உற்பத்தித் துறை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டு பலன்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேபாளம் வெற்றி பெற 298 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.